போதைப் பொருளை கட்டுப்படுத்த புதிய படையை உருவாக்கி இருக்கிறாரு ஸ்டாலின். இனி அம்புட்டுதான், ஒருத்தரும் தப்பிக்கவே முடியாது, சர்வாதிகாரி எல்லாரையும் சக்கையா புளிஞ்சிடுவார் அப்படின்னு கொத்தடிமைகள் கொண்டாடிட்டு இருக்காங்க. அது என்னப்பா புதுப்படை அப்படின்னு காவல்துறையினரிடம் விசாரிச்ச போது 35 மோப்ப நாய்களை வாங்கி இருக்காங்களாம். அதுக்குதான் இந்த பில்டப் அப்படின்னு தலையில அடிச்சுக்கிறாங்க. ஸ்டாலின் ஆட்சிக்கு வந்த பிறகுதான் தமிழ்நாட்டுல கஞ்சா, மெத்து, கள்ளச்சாராயம் அப்படின்னு சகல போதைப் பொருள் புழக்கமும் அதிகமானது. காரணம், இத மொத்தமா வியாபாரம் செய்யும் சிலர் திமுகவிலேயே இருக்கிறதுனால. ஜாஃபர் சாதிக், கண்ணுக்குட்டி அப்படின்னு போதை வியாபாரிகள் ஆளுங்கட்சி அப்படிங்கிற அடையாளத்தோட வலம் வந்ததால தான் இங்க போதைப் பொருள் புழக்கம் அதிகமாகி பல லட்சம் இளைஞர்கள் இன்று போதைக்கு அடிமையாகி சீரழிஞ்சிட்டு இருக்காங்க. இதை தடுக்கணும் அப்படின்னா திமுகவில் இருக்கும் சில குற்றவாளிகளை கைது செஞ்சாலே போதும். சார்களை பிடித்தா இந்த போதைப் பொருளை கட்டுப்படுத்தலாம். சார்களை பிடிக்க மனமில்லாத ஸ்டாலின் சார் வெறும் நாடகம் மட்டும் நடத்திட்டு இருக்காரு. ட்ரக் ஃப்ரீ தமிழ்நாடு அப்படின்னு சொன்னாரு. ஹாப்பி ஸ்ட்ரீட் அப்படிங்கிற பேர்ல நடுத்தருவுல குத்தாட்டங்களை போட்டாரு. இப்ப மோப்பனாய் வாங்கிட்டோம் அப்படின்னு சொல்றாரு. தெரியாம தான் கேக்குறோம். டிஜிபி, 15க்கும் மேற்பட்ட ஐஜி, 50க்கும் மேற்பட்ட டிஐஜி, நூற்றுக்கணக்கான எஸ்பி, டிஎஸ்பி, ஆயிரக்கணக்கான ஆய்வாளர்கள், 1 லட்சத்திற்கும் அதிகமான காவலர்கள் அப்படின்னு இந்த பெரும் படையை வச்சுக்கிட்டு போதைப் பொருள் கடத்தலை கட்டுப்படுத்த முடியாம விடிய அரசு திணறிக்கிட்டு இருக்கு. இப்ப 35 மோப்பனாயை வச்சு கட்டுப்படுத்த போகுதான். ஸ்டாலின் சார், முதல்ல நிரந்தரமா ஒரு டிஜிபி நியமனம் பண்ணுங்க சார். இத செஞ்சாலே போதைப் பொருள், கொலை, கொள்ளை போன்றவற்றை தடுக்கலாம். அட நான் சொல்லல சார், மக்கள் சொல்றாங்க.